உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்ததோடு இந்த நடைமுறையை அவரது வீட்டில் மேற்கொள்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக எஸ். கார்த்திகை பாலனை நியமித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஆர். மகாதேவன், முகமது சஃபீப் அமர்வில் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என கூறக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறியதோடு உரிய அறிவுறுத்தல் வழங்கும்படி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தினார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியிடம் அறிவுறுத்தியுள்ளதாக அவரது வழக்கறிஞர்கள் நீதிபதிகளிடம் தெரிவித்தனர். பொங்கல் விடுமுறை மற்றும் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற உள்ளதால் அதன் பின்னர் நேரில் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் விளக்கம் அளித்தனர். இதையடுத்து ஜனவரி 30, 31 ஆகிய 2 நாட்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என